அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் TNPSC கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, TNUSRB போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை பற்றின டவுட்ஸ் வந்து நிறைய கேட்டுட்ருக்கீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் இது ரெண்டுமே ஒரே நாளில் நடைபெறுமான்னு கேட்குறாங்க. அதே போல் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்குறாங்க. அதே போல் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்குள்ள எவ்வளவு மார்க் வந்து எடுக்கணுன்ற மாதிரி கேட்குறாங்க. அதே போல் ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் கொஸ்டின் வந்து இடம்பெறுமா? இப்போ வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து 80 மார்க்கும் மெயின் எக்ஸாமில் 80 மார்க்கும் கேட்குறாங்க இல்லையா? தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் மட்டும்தான் 80 மார்க் கேட்பாங்க. மெயின் எக்ஸாமில் தமிழ் சப்ஜெக்ட்லேருந்து எந்த கொஸ்டினும் வராதான்ற மாதிரி கேட்குறாங்க. அதே போல் TNUSRB தரப்பில் இருந்து 8th 9th 10th இந்த ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் மட்டும் நீ அதிகமாக முக்கியத்துவம் கொடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதுமான்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான சந்தேகம் வந்து கேட்டுருக்கீங்க. இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனைத்து டவுட்ஸையும் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஏன் எதுக்காக இந்த டவுட்ஸ் வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, இந்த 2022 இந்த இயரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க இல்லையா? அதனால் கண்டிப்பாக காமனாக எல்லாருக்கும் இந்த டவுட்ஸ் வந்து இருக்க தான் செய்யும். எல்லாமே இந்த பதிவில் நம்ம கிளாரிஃபை பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம என்னென்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மன்னராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? அதே போல் நம்ம வந்து ஒரு சில நாட்களாகவே தமிழ் ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். அதுக்கான ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. அதுபோல் இப்போ வந்து அலைன்மெண்ட் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? அது எல்லாமே ஒர்க் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக நாளைக்கு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் அதாவது தேர்வு வந்து ஒரே நாளில் நடைபெறுமான்னு கேட்குறாங்க. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி 80 மார்க் இருக்கு இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம், ஓகேங்களா, 80 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 நிமிடங்கள் அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டு இருந்தது. அதாவது 1 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டு இருந்தது. ஓகேங்களா? இப்போ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரம் 20 நிமிடம் அப்படிங்கிற மாதிரி தான் நடக்கும். ஒரு கேள்விக்கு 1 நிமிடம் அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக 80 நிமிஷம். ஓகேங்களா? மணிக்கணக்கில் பார்க்கும்போது 1 மணி நேரம் 20 நிமிடம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து எக்ஸாம் எழுதின பிறகு அதுக்கான ரிசல்ட்டை வெளியிட்டு அதில் யார் யார் எலிஜிபிளோ அந்த எலிஜிபிள் கேண்டிடேட் மட்டும்தான் மெயின் எக்ஸாம் எழுத முடியுமான்னு கேட்குறீங்க. அப்படி கிடையாது. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான எக்ஸாம் வந்து நடைபெற்றது. ஓகேங்களா? அதில் வந்து சொல்லியிருந்தாங்க தமிழில் வந்து இந்த அளவுக்கு மார்க் எடுத்தால் மட்டும்தான் அவங்களோட பேப்பரை வந்து வேல்யூவேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட கொஸ்டின்லேயே சொல்லியிருந்தாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் பகுதிக்கும் ஒரே நேரத்தில் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடைபெற்றது. அதே போல் பொது அறிவு பகுதிக்குமே ஒரே நேரத்தில் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடைபெற்றது. ஓகேங்களா? அதே போல் தான் உங்களுக்கு நடக்க போகுது. நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து Tier 1 கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அது வந்து காலையில் எழுத சொல்லுவாங்க. Tier 2 அந்த 2வது பேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 2வது கொஸ்டின் கொடுத்து அந்த மாதிரி எழுத வைப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு வந்து ஃபஸ்ட்டு நடைபெறும். அந்த OMR வந்து பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் எக்ஸாம் பொது அறிவு மற்றும் உளவியல் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடைபெறும். 2 OMRம் சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டிடேட். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து ரெண்டு OMR ஷீட்டை வந்து எழுதிட்டார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கான OMR ஷீட்டை தான் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. அந்த வேல்யூவேஷன் 80 மார்க்குக்கு 32 மதிப்பெண் எடுக்கணும். அந்த 32 மதிப்பெண் எடுத்திருக்காரு அப்படின்னா நெக்ஸ்ட்டு அடுத்த கட்ட மெயின் எக்ஸாமுக்கான OMR கொஸ்டின் பேப்பர் வந்து வேல்யூவேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு கேண்டிடேட் வந்து 80 மார்க்கு கேட்குறாங்க அப்படின்னா 32 மார்க் அவங்க வந்து எலிஜிபிள் ஆகலை, அதாவது 32 மார்க் எடுக்கலை அப்படின்னா அவங்களோட மெயின் எக்ஸாமுக்கான பேப்பர் அவங்க 80க்கு 80 எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலுமே அவங்க OMR ஷீட் வந்து வேல்யூவேட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஃபெயில் ரிட்டன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து எப்போ வருன்ற மாதிரி கேட்பாங்க. அதாவது ரிசல்ட் வந்துட்டு பிறகு தானே மெயின் எக்ஸாம் அப்படின்லாம் கிடையாது. நான் முன்னே சொல்லிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு மதிப்பெண் எடுக்கணும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். 80க்கு 32 மதிப்பெண் எடுக்கணும். சரிங்களா? நீங்கள் 80க்கு 80 எடுத்தாலுமே அது வந்து உங்களுக்கு மெயின் எக்ஸாமில் கூட்டிக்க மாட்டாங்க. இவ்வளோ எடுத்திருக்கீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து இவ்வளோ எடுத்திருக்கீங்க, மெயின் எக்ஸாமில் இவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து நீங்கள் 80க்கு 80 எடுத்தாலுமே நீங்கள் ஜஸ்ட் எலிஜிபிள் அவ்வளவுதான். சரிங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் மெயின் எக்ஸாமுக்கு மட்டும்தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் எப்படி நான் சொல்கிறேன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் தமிழ் வருமான்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? தமிழ் வருமான்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க நிறைய பேர். ஓகேங்களா? கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்லேயும் 80க்கு மதிப்பெண்ணுக்கு 80மே தமிழில் தான் கேட்பாங்க. அதில் வந்து எந்த விதமான ஆங்கில கேள்வியோ கணித கேள்வியோ அறிவியல் சமூக அறிவியல் உளவியல் இந்த மாதிரி கேள்விகள் எதுவுமே தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வராது. சரிங்களா? அதே போல் மெயின் எக்ஸாம் இருக்கு இல்லையா? அதில் கண்டிப்பாக சிலபஸில் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்தந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக
தமிழில் கொஷின் இடம்பெறும். 8 முதல் 12 கொஷின் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். நீங்கள் வந்து இந்த மெயின் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியே வந்து நீங்கள் அந்த தமிழுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை வந்து நீங்கள் கிராக் பண்ணிடலாம். சரிங்களா? ஏன்னா வந்து அதில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து மெயின் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய சிலபஸ் தான் வந்து அதுக்கும் இருக்க போகுது. சரிங்களா? அதனால் நீங்கள் அந்தளவுக்கு வரி பண்ணிக்க வேண்டாம். ஆனால் கண்டிப்பாக தமிழுக்கு நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8th 9th 10th அதாவது 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இந்த வகுப்புகளில் இருக்கக்கூடிய பாடத்தை மட்டும் படித்தா போதுமா, என்னால் மேக்ஸிமம் ஆஃப் ஸ்கோர் வந்து எடுக்க முடியுமான்ற மாதிரி கேட்குறீங்க. ஏன்னா வந்து இதை TNUSRB தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இந்த வகுப்புகளுக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுங்க. இதுகளை வந்து மட்டும்தான் அதிகமான கொஷின் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து அப்படி ஏமாந்து விட வேண்டாம். சரிங்களா? இப்போ வந்து 6th 7th கண்டிப்பாக நீங்கள் படித்து தான் ஆகணும். சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் ஏன்னா 2020 பேட்ச் எக்ஸாம் எழுதின அந்த ரிட்டன் கேண்டிடேட்ஸ் வந்து எழுதுறாங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து கேட்டு பாருங்கள். அவங்க 8th 9th 10th மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா அவங்களோட ரிட்டன் மார்க் வந்து கண்டிப்பாக கம்மியாகி இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் 6th 7th 8th 9th 10th இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் கம்பல்சரி வந்து நீங்கள் படித்து முடிச்சே ஆகணும். சரிங்களா? ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க 8th 9th 10th அதில் தான் அதிகமாக கொஸ்டின் வந்து வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக அதில் இருந்தால் கொஸ்டின் வரும். சரிங்களா? ஆனால் அதிலிருந்து மட்டும்தான் வருமா? 6th 7thலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6th 7th சயின்ஸ் எடுத்து பாருங்கள். அதே போல் 8th ஸ்டாண்டர்டோட சயின்ஸ் எடுத்து பாருங்கள். இதில் 6th 7thல இருக்கக்கூடிய கொஸ்டின் மேக்ஸிமம் 8thலையும் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு வந்து உங்கள் கைக்கு கிடைக்கிற மாதிரி நாங்கள் லான்ச் பண்ணிடுவோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து ஃபுல்லாக இருக்குது. அதனால் நீங்கள் இன்னொரு வாட்ஸ்அப் குரூப் வந்து க்ரியேட் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆக முடியல அப்படின்னாலுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. ஏன்னா அதில் கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம்லேயும் கொடுக்க போகிறோம், வாட்ஸ்அப்லேயும் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே நீங்கள் வருது போட வேண்டாம். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து இன்னொரு வாட்ஸ்அப் குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? ஓகே, மேற்கொண்டு உங்களுக்கு TNUSRB சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலுமே கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் உங்களுக்கு நாங்கள் மேற்கொண்டு அப்டேட்ஸ் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். சரி, ஓகே, தேங்க்யூ.